நாங்கள் செய்திகளை உருவாக்கவில்லை, உங்களுடைய கதைகளையே சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மீண்டும் தலை தூக்க பார்க்கும் கொரோனா. புதிதாக 283 தொற்றாளர்கள் பதிவு. நாக்குட்டி அதிகாரிகளின் குற்றம் மரண தண்டனைக்குரியது. அஜித் ரோகன காட்டம். මත්ද්‍රව්‍ය ජාවාරම් කිරීම මරණීය දඬුවමින් දඬුවම් කරන්න හැකි වැරදි. செப்பு தொழிற்சாலைக்கும் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு என்கிறது போலீஸ். யானையை அழிக்கிறது முட்டு. රට බේරගන්න ඔවුන් අපිත් එක්ක අත්වැල් බැඳගන්න කියලා ඔවුන්ගෙන් ඉල්ලීමක්. கோயில்கள் குறித்து புதிய சர்ச்சையை கிளப்பும் தேரர். நீதி கோரும் தலைவர்கள். அதுதான் இந்த செயலணியால் எங்களுக்கு வரப்போகின்ற பாரிய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் வாக்களிக்க தயாராகும் சிங்கப்பூர் மக்கள். ஆகியவை எமது தலைப்புச் செய்திகளின் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் தற்போது கோவிட் தொற்றின் புதிய கொத்தாக மாறியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் சுகாதார வழிமுறைகளை மக்கள் பின்பற்ற வேண்டியது மிக முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் இதுவரை 339 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் 283 தொற்றாளர்கள் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள கைதி ஒருவர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் கோவிட் தொற்றாளராக இனங்காணப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து வெலிக்கடை சிறைச்சாலை மற்றும் குறித்த கைதி சிகிச்சை பெற்ற கந்தக்காடு சேனாபுர பகுதியில் அமைந்துள்ள போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வு அளிக்கும் நிலையத்திலும் PCR சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வெலிக்கடை சிறை கைதிகள் உள்ளிட்ட நிர்வாக குழுவினரிடம் மேற்கொள்ளப்பட்டிருந்த 315 PCR பரிசோதனைகளில் எந்த ஒரு நபருக்கும் கோவிட் தொற்று இருக்கவில்லை. மேலும் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்டிருந்த 450 PCR பரிசோதனைகளில் 338 முடிவுகள் இன்று காலை வரையில் கிடைக்கப்பட்டிருந்தன. இதில் 256 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இன்று மாலையில் மேலும் 87 புதிய தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் கோவிட் அனர்த்த வலயமாக மாறியிருப்பதால் மேலும் பல தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வாய்ப்புள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இன்றைய தினமும் குறித்த நிலையத்தில் 150 PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விடுமுறையில் சென்ற பணியாளர்களில் 90% மீண்டும் அழைக்கப்பட்டு மின்னேரியாவில் அமைந்துள்ள கட்டுக்கெளியாவ தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெற்று வீடு சென்ற சுமார் 50 பேர் திரும்ப அழைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கும் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு மத்திய நிலையத்தில் புதிய கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டு வருவதால் மக்கள் சுகாதார பிரிவினரால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து சுகாதார ஆலோசனைகளையும் சரிவர பின்பற்ற வேண்டியது அவசியம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். මධ්‍යස්ථානයේ තුල එක්තරා විදියකට වසංගත තත්ත්වයක් තමයි මේ තියෙන්නේ. එහි ප්‍රමාණය අපිට මේ ඉතිරි ප්‍රතිඵල සමග අපිට කියන්න පුළුවන් වෙනවා. இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் கடமையாற்றிய ஆலோசகர் ஒருவர் விடுமுறையில் சென்றிருந்த நிலையில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றாளராக இனங்காணப்பட்டிருந்தார். நாத்தாண்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த பெண்ணுடைய குடும்ப அங்கத்தவர்களும் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை கந்தக்காடு புனர்வாழ்வு மையத்தில் இனங்காணப்படும் கோவிட்-19 வைரஸ் தொற்றாளர்களை சிகிச்சைக்காக வெவ்வேறு இடங்களில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்துச் செல்லாமல் அருகாமையிலேயே சிகிச்சையை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கமைய கந்தக்காடு தனிமைப்படுத்தல் மத்திய நிலையம் தற்போது மருத்துவமனையாக மாற்றப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் ஆலோசனையின் பெயரிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறு தனிமைப்படுத்தல் நிலையத்தை மருத்துவமனையாக மாற்றும் நடவடிக்கைகள் ராணுவத்தினரின் உதவியோடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 2437 உயர்வடைந்துள்ளது. இதுவரையில் 1980 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். நாடளாவிய ரீதியில் உள்ள 8 மருத்துவமனைகளில் 446 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இவர்களில் 4 பேர் வெளிநாட்டு பிரஜைகள். இதுவரை 11 மரணங்கள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 37 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்றுக்குள்ளான கடற்படை வீரர்களுடைய எண்ணிக்கை 906 உயிர்வடைந்துள்ளது. இவர்களில் 895 பேர் குணமடைந்துள்ளனர். 11 கடற்படை வீரர்களே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் மன்னர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட உப்புக்குளம் பகுதியைச் சேர்ந்த 3 குடும்பங்கள் இன்றைய தினம் முதல் எதிர்வரும் 14 நாட்களுக்கு சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். குறித்த விடயத்தை மன்னர் பொது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் கில்ராய் பீரிஸ் உறுதிப்படுத்தியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த சில நாட்களாக சிறைச்சாலையில் கொரோனா தொற்று ஏற்பட்டமை காரணமாக சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருந்தனர். அவ்வாறு அனுப்பப்பட்ட நபரொருவர் மன்னார் உப்புக்குளம் பகுதியில் அவரது வீட்டில் தங்கியிருந்த நிலையில் நேற்றைய தினம் மாலை மீண்டும் பரிசோதனைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். அதன் அடிப்படையில் குறித்த நபருடன் தொடர்பில் இருந்த உறவினர்கள் உட்பட 3 குடும்பத்தினர் இன்று தொடக்கம் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் நாட்டில் 1424 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி 18ஆம் தேதி தொடக்கம் இதுவரை 1,18,981 PCR பரிசோதனைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து சுமார் 270 பேர் இன்று அதிகாலை UL 226 என்ற விசேட விமானத்தில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் உள்ள கோணேஸ்வர ஆலயம் பௌத்த மக்களுக்கு சொந்தமானது எனவும் இலங்கையில் பௌத்த மதம் வருவதற்கு முன்னர் இந்து மதம் இருந்ததற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் எல்லாவல வேதானந்த தேரர் தெரிவித்துள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பொருள் மரபுரிமைகளை பாதுகாப்பதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்ட செயலணி தொடர்பில் ஏற்கனவே சிறுபான்மை மக்களுக்கு மத்தியில் ஒரு அதிருப்தி நிலவி வருகிறது. தற்போது இந்த செயலணியின் உறுப்பினர் எல்லாவெல மேதானந்த தேரர் தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள கோணேஸ்வர ஆலயம் பௌத்த மக்களுக்கு சொந்தமானது என எல்லாவெல மேதானந்த தேரர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பௌத்த மதம் வருவதற்கு முன்னர் இந்து மதம் இருந்ததற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் அவர் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த கருத்து இப்பொழுது அரசியல் மேடைகளில் பேசு பொருளாக மாறியுள்ளது. திருகோணமலையை பொறுத்தவரையில் அங்கு அமைந்திருக்கக்கூடிய கோணேஸ்வரம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க ஞானசம்பந்தருடைய பாடல் பெற்ற திருத்தலம் என்று எல்லோருக்குமே தெரியும். இந்த திருத்தலத்தினை இன்று கோணக்க விகாரை அப்படி என்ற ஒரு அடிப்படையில் சொல்லப்படுவது என்பது இங்க நாங்கள் வாயை மூடிட்டு இவர் ஏதோ சொல்லிட்டு போறார் என்று சொல்லிட்டு இருக்க முடியாது. காரணம் என்றால் அதுக்கு தொடர்ச்சியாக இன்று நல்லூரும் அது ஒரு விகாரை அப்படி என்று சொல்லிவிட்டார். இந்த நாட்டில் பௌத்தர்கள் அதிகமாக வாழுகின்றார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பௌத்தர்களை நாங்கள் மதிப்பது போல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், கத்தோலிக்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எல்லோரையும் நாங்கள் மதிக்க வேண்டியது கட்டாயம் இந்த நாட்டினுடைய வளமை. ஆனால் இருக்கிறது எல்லாமே பௌத்தம் என்று சொல்லிட்டு போனால் இங்கு இருக்கக்கூடிய நிலைமை பௌத்தத்தை வைத்துக் கொண்டு ஒரு அரசியல் மாற்றத்தை, அரசியல் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு சிந்திப்பதுமாய்த்தான் தெரிகிறது. நேற்று வந்த தேரர் புத்தவிகாரையின் இடத்தில் தான் கோணேஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது என்று ஒரு பிழையான சிந்தனையை ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் இந்த கோகர்ண விகாரை இருந்தது திருகோணேஸ்வரத்துக்கு அண்மையில். அது வந்தது எத்தனையோ வருடங்களுக்கு பின்னர், அதாவது அண்மைய காலத்தில் தான் அந்த விகாரை கட்டப்பட்டது. கோணேஸ்வரம் 2000-3000 வருடங்களுக்கு மேலாக அங்கு இருக்கின்றது. அண்மையிலே வந்து ஒன்றை வைத்து இதனோடு சம்பந்தப்படுத்தி இவர் பிழையான தகவல்களை தருகின்றார். இந்த செயலணியிலே தமிழ் பேராசிரியர்களையும் அல்லது முஸ்லிம் பேராசிரியர்களையும் வைக்காதது காரணம் இவ்வாறான பொய்யான சில சிந்தனைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். அதுதான் இந்த செயலணியால் எங்களுக்கு வரப்போகின்ற பாரிய ஒரு பாதிப்பு என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் என்பது ஒரு சமூகத்துக்கு சொந்தமானதல்ல, நாட்டுக்கு சொந்தமானது. ஒரு சில இடங்களில் இவ்வாறான பிரச்சனைகள் உருப்படுத்திருக்கிறது. இந்த விஷயம் சம்பந்தமாக அரசாங்கம் அந்த பிரதேச அரசியல்வாதிகளை, அந்த பிரதேச மக்கள் தலைமைகளை, அந்த பிரதேச சமூக தலைமைகளை கலந்துரையாடுவதன் ஊடாக இந்த பிரச்சனைகளை இதே சுத்தியோடு நேர்மையாக தீர்த்து கொள்ளலாமே ஒழிய அதை ஒரு பூதாகர பிரச்சனையாக மாற்றி இனங்களுக்கிடையிலே ஒரு பிரச்சனையை உருவாக்குகின்ற செயலாக காட்டுவதற்கு ஒரு சில இனவாதிகள் செயல்பட. இனவாத, மதவாத, வெறுப்பு பேச்சுக்களை பேசுவதை சகல தரப்பும் நிறுத்தினால் மட்டுமே இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் அலி ஜப்ரி தெரிவித்துள்ளார். எமது அலுவலக செய்தியாளர் முகமது சஃபார் எழுப்பிய கேள்விக்கு
பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අදය තමන්ගේ ජාතිය රට අනතුරේ රට බේරගන්න ඕනි. මේක හරිද? දෙපැත්තෙම දැන් එක පැත්තකින් මුස්ලිම් අයට කියනවා මුස්ලිම් අය අන්තවාදීන් කියලා. එක පැත්තකින් දෙමළ අයට කියනවා දෙමළ බෙදුම්වාදීන් කියලා. මේක චෝදනා කරන්නේ කෙලින්ම මధుමාධව අරවින්ද ඔබතුමාලාගේ පක්ෂය නියෝජනය කරන ගම්පහ දිස්ත්‍රික් පාර්ලිමේන්තු අපේක්ෂකතුමා. ඒක හරිද? මැද හිර වෙන්නේ මිනිස්සු. හැම පක්ෂයකම දැන් ඔය ඔබ කියපු ආකාරයට විවිධ පක්ෂවල විවිධ ස්තරවල ඉන්න මිනිස්සු රාශියක් ඉන්නවා. අපි පිළිගන්නේ නැහැ එවැනි කතා කියන අය. ඒක අපේ පක්ෂයට විතරක් සීමා වෙච්ච දෙයක් නෙවෙයි. දැන් අද රතන හාමුදුරුවෝ පක්ෂයෙන් ඡන්දය ඉල්ලන්න උත්සාහ කරා. නමුත් උට අවස්ථාවක් නොලැබුණු හින්දා ਉਹ අලුත් පක්ෂයක් අරගෙන ඡන්දය ඉල්ලනවා ඒ ස්වාමින් වහන්සේ. නමුත් රතන හාමුදුරුවෝ 2015 දී හිටියේ අනිත් පැත්තේ. හැබැයි 2000 මං හිතන්නේ ජනාධිපති මැතිවරණයේදී කෙලින්ම කතා කරේ ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාව දිනවන්න ඕනේ කියලා. අනිවාර්යයෙන්ම. එතකොට 2015 දී හිටපු රතන හාමුදුරුවෝ ඉන්නකොට අනිත් පැත්තේ හිට ගන්නකොට කවුරුත් ඒක ප්‍රශ්න කරේ නැහනේ. ඉතින් එහෙම තමයි. ඉතින් මේ ප්‍රශ්නේ තියෙනවා අපිට. දැන් ඔබ දන්නවා එක්සත් ජාතික පක්ෂය හා සජිත් පිලත් එක්ක ඉන්න බොහෝ අය ජාතිවාදී අවශ්‍යනවා. උදාහරණයක් ඇටියට ජෙනරල් ෆොන්සේකා මහත්මයා සුරේෂ් සලේ මැතිතුමාව පත් කරාම ජාතික බුද්ධි සේවයේ නායකයා හැටියට මොකද්ද කිව්වේ? මේ මිනිස්සයා මුස්ලිම් මිනිස්සෙක් කොහොමද ISIS අල්ලන්නේ කියලා කිව්වා. නේද? ඒ හා සමානවම චම්පේ කරන්න වකමැතිතුමා විවිධ ප්‍රකාශ කරලා තියෙනවා මුස්ලිම් ජනතාවට එක ළමයෙක් හම්බුනාම LRT සැත්කම කරන්න ඕන කියලා කියනවා. ඉතින් මේ විවිධ මත තියෙන අය තියෙනවා. ඔබ කියන එක හරි. මේ ජාතිවාදය අවුස්සන හින්දා තමයි අපිට රටක් වශයෙන් ඉදිරියට යන්න බැරි වෙලා තියෙන්නේ අවුරුදු 70ක් තිස්සේ. මේක එක පක්ෂයකට සීමා වෙච්ච දෙයක් නෙවෙයි. එලිපිටෙන්ම දේශපාලනඥයෝ කතා කරනවා ජාතිවාදය. සමහර ආගමික නායකයන් කතා කරනවා. මෙව නවත්තන්න නීතිමය ක්‍රියාමාර්ගයක් ගන්න බැයිද රට තුල? ගත යුතුයි. මම හිතනවා දැන් අපි කියනවා legislation against hate speech කියලා. ඒ කියන්නේ වෛරී ප්‍රකාශන වලට විරුද්ධව නීතිය ගේන්නට ඕන, නීතිය තර කරන්නට ඕන. ඒක විය යුතු දෙයක්. ඉතින් ඒක පහුගිය අවුරුදු 5 තුලත් කරගන්න බැරි වෙනවා. ඒ යහපාලන ආණ්ඩුවටත් කරගන්න බැරි වුණා. නමුත් ඉදිරියට ඒ වගේ නීතිමය වශයෙන් යම් යම් සංශෝධන සිදුවිය යුතුයි. ජාතිවාදය අවුස්සන, ජාතීන් අතර වෛරය පතුරන, ජාතීන් අසමගියට පත් කරන දේවල් වලට දිගින් දිගටම ඉඩ දෙන්නට බෑ. ඒකෙන් දැන් අනිත් එක හැමෝම හුරු අල්ලන්නයි අන්තවාදීන් අල්ලන්නයි කරන්න අවශ්‍යත් නැහැ. ඒක පොලිසියටයි බුද්ධි අංශයටයි බාර දෙන්න ඕන දෙයක්. නැත්නම් සීමාවකුත් නැහනේ. ඒ හින්දා මේ හැමදෙනාම අන්තවාදීන් අල්ලන්නයි, ත්‍රස්තවාදීන් අල්ලන්නයි ගියොත් එහෙම ලොකු ප්‍රශ්නයක්. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான முதலீடாக வெல்லம்பிட்டிய செப்பு தொழிற்சாலையின் வருமானம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சீனாரத்ன தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். දිනේදී අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව පාස්කු ඉරුදින ප්‍රහාරය සම්බන්ධයෙන් විමර්ශන කටයුතු සිදු කළා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகள் நேற்றும் இடம்பெற்றன. குறிப்பாக வெல்லம்பிட்டிய செப்பு தொழிற்சாலையின் வருமானம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் முதலீடாக பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த தொழிற்சாலைக்கான மூலப்பொருட்களை பெற்றுக் கொடுத்ததிலும் சிக்கல்கள் உள்ளன. அதிகளவிலான மூலப்பொருட்கள் குறித்த தொழிற்சாலைக்கு வழங்கப்பட்டுள்ளன. இது இயல்பாக நடந்துள்ளதா அல்லது திட்டமிட்ட வகையில் விநியோகிக்கப்பட்டுள்ளனவா என்ற விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. இது தொடர்பிலேயே முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீனிடம் நேற்றைய தினம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. තවදුරටත් මේ විමර්ශන කටයුතු ඒ ඔස්සේ ඉදිරියට පවත්වාගෙන යාමට කටයුතු කරනවා. இதேவேளை முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதூதீன் 10 மணி நேர விசாரணையின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். இதன் போது ஊடகங்களிடம் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். මගෙන් අහන්න අහපු සියලුම ප්‍රශ්න වලට මම දන්න දේවල් ඔක්කොම මම සාක්ෂි විදිහට என்னிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புபட்ட சம்பவங்கள் குறித்தே பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குண்டுதாரி இன்ஷாஃபின் மாமனாரான அலாவுதீன், முன்னர் நான் பதவி வகித்த அமைச்சின் கீழான கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் எனது அமைச்சின் கீழான நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் நான் தெளிவான விளக்கங்களை கொடுத்தேன். என்னை பொறுத்தவரையில் நான் நிரபராதி. ஜஹ்ரானை என் வாழ்நாளில் கண்டதே இல்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் ஒவ்வொரு செயற்பாட்டிலும் எனக்கு துளியளவும் தொடர்பில்லை. நான் பயங்கரவாதத்தை முற்றாக வெறுப்பவன். என்னையும் எனது சகோதரர்களையும் அநியாயமாக வேண்டுமென்றே இந்த சம்பவத்துடன் தொடர்புபடுத்துகின்றனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள சகோதரர் ரியாஜ் பதியுதீன் தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது முன்னாள் அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கினார். வாக்குமூலம் ஒன்றுக்காக எனது சகோதரரை அழைத்து சென்று பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை தொடர்ந்தும் தடுத்து வைத்துள்ளனர். குண்டுதாரி இன்ஷாஃபிடமிருந்து 6 தொலைபேசி அழைப்புகள் வந்ததாக தெரிவித்தே அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். எனது சகோதரருக்கும் பயங்கரவாத செயற்பாடு
செயற்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் ஒருபோதுமே இருந்ததில்லை என்பதை நான் உறுதிப்பட அறிவேன். அவரை அநியாயமாக தடுத்து வைத்துள்ளனர். எனவே நாங்கள் நியாயம் கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளோம். போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் தொடர்பிலான விசாரணையை விரைவாக நிறைவு செய்ய உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் போலீஸ் அதிகாரிகளுடைய இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து கவலை அடைவதாகவும் இந்த குற்ற செயல் மரண தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். පිටස්තර පුද්ගලයින් 3 දෙනෙක් 21 දෙනෙක් අත්අඩංගුවටගෙන තිබෙනවා. මේ පොලිස් නිලධාරීන් 18 දෙනා අතර පොලිස් පරීක්ෂකවරු 2 දෙනෙක්, උප පොලිස් පරීක්ෂකවරු 3 දෙනෙක්, පොලිස් සැරයන්වරු 5 දෙනෙක් සහ පොලිස් කොස්තාපල්වරු 8 දෙනෙක් සිටිනවා. මේ අත්අඩංගුවටගත් පොලිස් නිලධාරීන් போதைப்பொருள் வர்த்தகத்தோடு தொடர்புடைய 21 போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 2 போலீஸ் பரிசோதகர்கள், 3 உப போலீஸ் பரிசோதகர்கள், 5 சார்ஜன்கள் என மொத்தமாக 18 போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தப்பட்டுள்ளனர். ஏனைய 3 பேர் வெளிநபர்கள். குற்றம் சாட்டப்பட்டுள்ள 18 போலீஸ் அதிகாரிகளில் 12 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 6 பேர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய உயிர்களை பணயம் வைத்தே இந்த 20 வருடங்களாக நாட்டில் போதைப்பொருள் வியாபாரத்தை தடுப்பதற்கு அர்ப்பணிப்போடு செயலாற்றினார்கள். இவ்வாறானவர்களில் குறைந்தபட்சமாக இந்த 18 பேருடைய செயற்பாடுகளை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது தொடர்பில் போலீசார் என்ற வகையில் கவலை அடைகின்றோம். எது எவ்வாறு இருப்பினும் நம் நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு இடமளிக்கப் போவதில்லை. புதிய பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பணிப்பாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய அதிகாரிகளுடைய நியமனங்களோடு இந்த நாட்டில் போதைப்பொருள் வர்த்தகத்துக்கு எதிரான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள இந்த அதிகாரிகளுக்கு எதிரான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கின்றோம். 3 அடங்கிய நீதிபதிகள் நியமிக்கப்பட்டு உயர் நீதிமன்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் கோரவுள்ளோம். அதேபோன்று இவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது. இது மரண தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே இந்த விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கு எதிர்பார்க்கிறோம். ගොනු කරන්න ඒ වගේම මේ සඳහා ත්‍රිපුද්ගල මහාධිකරණ විනිසුරු මඩුල්ලක් පත් කරන්න කියලා ඉල්ලීම් කරන එක ඒ වගේම අපි බලාපොරොත්තු වෙනවා මේ වැරදි මත්ද්‍රව්‍ය ජාවාරම් කිරීම මරණීය දඬුවමින් දඬුවම් කරන්න හැකි වැරදි. ඒ නිසා විශේෂයෙන්ම මේ විමර්ශන ක්‍රියාවලිය කඩිනම් කරලා ඒ වගේම අපි ගරු නීතිපතිතුමා මගින් අධිචෝදනා පත්‍ර බාලා දීලා ඉක්මනින් මේ ක්‍රියාවලිය අවසන් කරලා යම් ආකාරයක நாட்டை அபிவிருத்தி செய்யும் செயல் திட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சி தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்துள்ளார். களுத்துறை புலத் சிங்கள பகுதியில் இன்று காலை நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் களுத்துறை மாவட்ட வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த தேர்தல் கூட்டத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு பலத்த வரவேற்பு கிடைத்ததோடு களுத்துறை மாவட்ட வேட்பாளர்கள், மத தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். එක්සත් ජාතික පක්ෂය දෙකට කැඩිලා. එක්සත් ජාතික පක්ෂය ආපහු රිපෙයාර් කරන්න නම් බෑ. ඒතරම්ම කැඩිලා. දැන් ඔවුන්ගේ සටන ඔවුන් ප්‍රසිද්ධිය කියනවා අපේ සටන රට අල්ලන සටන නෙවෙයි, ආණ්ඩුව අල්ලන සටන නෙවෙයි, අපේ සටන සිරිකොත අල්ලන සටන කියලා. ඉතින් මේ UNPට එක්සත් ජාතික පක්ෂයේ හිටපු අයට මේ දෙන්න ගිහිල්ලා ඉල්ලන්නේ සිරිකොත ඉල්ලන්න. නමුත් අපි ඒ අයට කියන්න ඕන ගිහිල්ලා සිරිකොත සටන දේ දෙන්න බේරගනි, උසාවිය ගිහිල්ලා හරි බේරගන්න පුළුවන්. නමුත් රට බේරගන්න ඔවුන් අපිත් එක්ක අත්වැල් බැඳ ගන්න කියලා ඔවුන්ගෙන් ඉල්ලීමක් කරන්න. ඒක අපි උන්ට කියන්නේ. අපිත් එක්ක එක්කහුව වෙන්න. රටක් හදන්න යන වෙලාවක ඒ රට හදන්න අපිට කාගෙත් සහාය අවශ්‍යයි. ජනාධිපතිවරයා 69 ලක්ෂයකින් ජයග්‍රහණය කරා. එතුමාගේ ප්‍රතිපත්ති ක්‍රියාත්මක කරන්න, ව්‍යවස්ථා වෙනස්කම් කරන්න, පනත් සම්මත කරගන්න මේ හැම එකටම 3-2ක බලයක් අපිට අවශ්‍ය වෙනවා. අද ඔබෙන් අපි ඉල්ලන්නේ 3-2 බලය. களுத்துறை புலத் சிங்கள தேர்தல் பிரசார கூட்டம் நிறைவு பெறுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு காட்சியையும் காண முடிந்தது.
தீர்மானம் எடுக்க முடியாத அரசாங்கம் எப்படி நாட்டை நிர்வாகம் செய்ய முடியும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதுள்ள பொருளாதார சிக்கல் தீர இன்னும் 2-3 வருடங்கள் செல்லும் என சர்வதேச நிறுவனங்கள் கூறும் நிலையில் இன்னும் 6 மாதங்கள் கூட மக்களுக்கு இவ்வாறு வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பலப்பிட்டி பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பொது தேர்தலில் அதிகாரத்தை பெற முன்னரே சில காரியங்களை நான் பூர்த்தி செய்துள்ளேன். மின் கட்டணத்தை அதிகரித்து செல்லவில்லை எனில் துண்டிப்போம் என்று சொன்ன அரசாங்கம் எனது மத்திய கொழும்பு கதையின் பின்னர் 90 அலகுகள் வரை பயன்படுத்தியோருக்கு சலுகை தருவதாக கூறியுள்ளது. சலுகை வழங்குவது குறித்து அரசாங்கமே தீர்மானிக்க வேண்டும். தீர்மானம் எடுக்க முடியாத அரசாங்கம் எப்படி நாட்டை நிர்வாகம் செய்ய முடியும்? மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் போது இதனால் நட்டம் ஏற்படுகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதனை வேறு எங்கிருந்து பெறுவது என்பதை பார்க்க வேண்டும். இவற்றை ஆராய வேண்டும். கடந்த 150 வருடங்களில் ஏற்படாத பொருளாதார சரிவு ஏற்பட்டுள்ளது. இதிலிருந்து மீள வேண்டுமாயின் மக்களின் கைகளில் பணம் கொடுக்க வேண்டும். வீட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும். மக்களின் கைகளில் உள்ள பணத்தை அதிகரித்தால் மட்டுமே முன்னோக்கி நகர முடியும். කොහොමද මේක ගෙනියන්නේ? මුදල් නැතුව පළමුවෙන්ම අපිට විදේශ විනිමය තියෙන්න ඕනේ. ආදායම් තියෙන්න ඕනේ. අපිට ඩොලර් මිලියන 6000ක් හොයාගන්න බැරි නම් வியாபாரங்களை கட்டியெழுப்ப அரசாங்கம் கொடுத்த கடன் திட்ட வாக்குறுதிகளை ஏன் இதுவரை நிறைவேற்றவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று கண்டி கட்டிக்கஸ்தோட்ட பகுதியில் இடம்பெற்ற பிரசார கூட்டத்திலே அவர் இதனை தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறும் பல கூட்டங்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பிரதம அதிதியாக கலந்து கொண்டுள்ளார். இன்று காலை அவ்வாறான ஒரு தேர்தல் பிரசார கூட்டம் கண்டி கட்டுகஸ்தோட்டை பகுதியில் நடைபெற்றது. රජයේ පාර්ශවයනුත් රජයේ පාර්ශවයට එකතු වෙලා තිබෙන අර මහ බැංකු කල්ලියත් දැන් අපෙන් අහනවා කොහොමද 20000 දුන්නේ කියලා. ඉතින් මහ බැංකු කල්ලියෙන් මම අහන්න කැමතියි කොහොමද මහ බැංකුව ගැඩුවේ කියලා. කොහොමද අමුවේ මහ දවල් රටේ සල්ලි හොරා කෑවේ කියලා. ඇත්ත වශයෙන්ම මිත්‍රවරුනි පහුගිය මාස 4-5ට මේ වර්තමාන රජය ඇති තරම් මුදල් අච්චු ගහලා බිලියන ගණන් අච්චු ගහපු මුදල් මොනවටද වැය කරේ? මොකක්ද අනුගමනය කරපු වැඩපිළිවෙල? කිසිම මූල්‍ය වගකීමකින් තොරව කටයුතු කරේ. එහෙව්වත් දැන් එනවා අපෙන් අහන්න 20000 දෙන්න කොහෙන්ද සල්ලි? ආණ්ඩුව කිව්වා ව්‍යාපාරිකයින්ට දෙනවා, කුඩා හා මධ්‍යම පරිමාණයේ කර්මාන්තකරුවන්ට දෙනවා, සාමාන්‍ය ජනතාවට ලබා දෙනවා, ආර්ථිකය හදාගන්න දෙනවා. දැන් පෙන්නන්න කාටද හම් වෙලා තියෙන්නේ? කාටවත් නැහැ. දැන් එහෙනම් මට අත්උස්සර පෙන්නන්න ආණ්ඩුවේ 104 සහන පොලි ණය නොලැබුණු අය අත්උස්සන්නක පොඩ්ඩක් බලන්න. මෙන්න මේක පෙන්නන්න හදලා මාධ්‍යවේදීතුමන් ළඟින් බොහොම කාරුණික ඉල්ලීමක් කරනවා. හොඳට අත්උස්සර පෙන්නන්න. ඇත්ත කතාව. කාටද ණය නොලැබුණේ? கோவிட் நெருக்கடி காரணமாக தேர்தல் பிரசாரங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் தமது கருத்துக்களை கொண்டு சேர்ப்பதற்கு தொடர் பிரசார கூட்டங்களை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் பிரசார கூட்டங்களில் தெரிவித்த சில கருத்துக்கள் அடுத்து கலைக்கப்பட்டது. கலைச்ச உடனே தேர்தலுக்கு டைம் கொடுத்தாங்க. மார்ச் மாதம் 19ஆம் தேதி நாமினேஷன் கொடுத்தாங்க. 20ஆம் தேதி எல்லாம் ஷட் டவுன் பண்ணியாச்சு. அதாவது கொரோனா எல்லாம் நிப்பாட்டியாச்சு. அப்போ உங்களுக்கு பருப்பு 65 ரூபாய்க்கு தரேனாங்க, சிமெண்ட் 100 ரூபாய்க்கு தரேனாங்க. யாராவது வாங்கியிருக்கீங்களா? அதான் அப்ப எல்லா விலையும் இன்னைக்கு அதிகரிச்சு போயிருச்சு. சம்பளம் அதிகரிக்கப்படல, விலை அதிகரிப்பு நடந்திருக்கு. பெட்ரோல் விலை குறைக்கலாம், இன்னைக்கு பெட்ரோல் விலையை குறைக்கல. ஆகவே இந்த மாதிரி பல்வேறு துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இப்ப நமக்கு நடந்துகிட்டு இருக்குது. முஸ்லீம்கள் இன்றைக்கு உண்மையாக தெளிவாக இருக்கிறது. இப்போ போன ஜனாதிபதி தேர்தல் நேரம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களை பற்றி பல பொய்களை சொன்னார்கள். அவர் வந்ததுக்கு பிறகு முஸ்லீம்களுக்கு பல அபாயங்கள் இருக்கும்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு 8 மாதம் நடந்திருக்குது. உண்மையாகவே எந்தவித அபாயமும் இல்லை, நலவுதான் நடந்திருக்கிறது விளங்குது. இந்த தூள்லேருந்து நாட்டை காப்பாற்றுறாங்க, இந்த அண்டர்வேர்ல்ட்லேருந்து நாட்டை காப்பாற்றுறாங்க, எல்லாரையும் ஒரு மாதிரியை காப்பாற்றினாங்க. அதனால் இன்றைக்கு போச்சலைக்கு மனுஷர் எல்லாரும்
மிச்சம் முஸ்லீம் எங்களோடு இருக்கிறாங்க என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதான் ஏற்கனவே நான் சொல்லுறேன், அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பௌத்தர்கள் இதனை சரியாக புரிந்திருக்கின்றார்கள். ஆகவே பௌத்தர்கள் யாரும் இந்து மதத்துக்கோ அல்லது இஸ்லாமிய மதத்துக்கோ எதிரானவர்கள் அல்ல. உண்மையாக பௌத்த மதத்தை விரும்புகின்ற நேசிக்கிறவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களையும் நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மதத்தை வைத்து அரசியல் செய்ய விரும்புகின்ற ஒரு சிலர் ஆல் ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்பினை நாங்கள் வாய் மூடிட்டு பார்த்து கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அதனை நாங்கள் வாய்மூடி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது உண்மையோ ஒன்று வந்துவிடும். ஆகவே அதுக்கு நாங்கள் இல்லை என்று கருத்தை கூற வேண்டும். அது அரசியல் தலைவருடைய கடமை, வரலாற்று ஆசிரியருடைய கடமை, கல்வி கற்ற சமூகத்தினுடைய கடமை என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி வென்றால் போட்டோட போய் சேருவார் என்று பல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். அதுக்கு நான் ஆதாரபூர்வமாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போட்டு காட்ட விரும்புகின்றேன். நீங்கள் இப்போது புரிந்து கொள்வீர்கள். දැන් අලුත් ජනාධිපතිවරයෙක් ඉන්නවා. දැන් මාස 8ක් වෙනවා. මේ මාස 8ක් තුලදී අද රටේ විශාල ආර්ථික ප්‍රශ්නවලට තමුන්නාස්ලා සියලු දෙනාම මුහුණ දෙනවා. කොහොමද මේ රට මේ ආර්ථික අර්බුදයකින් එළියට ගන්න කියන සැලැස්ම තාමත් ඉදිරිපත් කළා නැහැ මේ ආණ්ඩුව. ඉතින් මම හිතනවා අගෝස්තු 5 වෙනිදා මේ රටේ ජනතාව හරි තීරණයක් ගනී කියලා මම විශ්වාස කරනවා. ඒ ඔක්කොම අද කතා කරන සජිත් ප්‍රේමදාස රනිල් වික්‍රමසිංහ ආණ්ඩුවේ කරපුවා. ඒගොල්ලෝ කැබිනට් එකේ ඉඳලා කරපු වැඩ. යුද්ධ හමුදාවේ ආබාධිත සබලුන්ට පෙන්ෂන් එක දෙන්න අධිමති කරා. ඒ මිනිස්සු ස්ට්‍රයික් කළා. පොලිසිය දාලා ගැස්සුවා. හැබැයි එහෙම කණ්ඩායමක් තමයි නැවත ආණ්ඩු බලය ඉල්ලන්නේ. ආබාධිත රණවිරුවන්ව මැතිවරණය සඳහා එසේ පාවිච්චි කරලා අද මාස 9ක් ගත වෙනවා මේ ආණ්ඩුව ඇවිල්ලා තවමත් ආබාධිත රණවිරුවන්ට ඒ පොරොන්දු ඉෂ්ට කරලා නැහැ. ඒ නිසා අපි පැහැදිලිවම කියන්න කැමති සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා අගමැති වුණාම සියලුම ආබාධිත රණවිරුවන්ට ජීවිත කාලය දක්වාම ඔවුන්ගේ පඩිය ලබා දෙනවා කියන එක ඉතාම පැහැදිලිව කියන්න ඕන. இனி செய்திகளில் தொடர்வன சர்வதேச செய்திகள். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் சிங்கப்பூரில் பொதுத் தேர்தல் நடைபெறுகின்றது. இன்று நடைபெறும் இந்த தேர்தலில் 26.5 லட்சம் மக்கள் வாக்களிக்க உள்ளனர். பொதுத் தேர்தலுக்கு சுமார் 10 மாதங்கள் இருந்த நிலையில் பிரதமர் லீ ஹூசி லுங் நாடாளுமன்றத்தை கலைத்து பொதுத் தேர்தலை கடந்த மாதம் அறிவித்தார். 1905ஆம் ஆண்டு முதல் சிங்கப்பூரில் லீயின் கட்சியே தொடர்ந்து ஒவ்வொரு பொதுத் தேர்தலிலும் வெற்றி பெற்று வருகிறது. 2011ஆம் ஆண்டு இந்த கட்சிக்கு 60% வாக்குகளே கிடைத்தது. கட்சி தலைமைக்கு மிகப்பெரிய கவலையை ஏற்படுத்தியது. எனவே எதிர்வரும் பொதுத் தேர்தலில் லீ கட்சி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் கோவிட்-19 பேரிடரை அரசு எவ்வாறு கையாண்டது, 20 ஆண்டுகளில் இல்லாத பொருளாதார நெருக்கடி போன்ற விடயங்கள் என்பதை வைத்தே மக்கள் வாக்களிப்பார்கள் என்று தெரிகின்றது. அதே சமயம் எதிர்க்கட்சியான தொழிலாளர்கள் கட்சியும் பொதுத் தேர்தலில் கடுமையான சவாலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அந்நாட்டில் வாக்களிக்க வேண்டியது கட்டாயமாகும். 1950ஆம் ஆண்டின் இறுதியிலிருந்தே மக்கள் செயல் கட்சி தொடர்ந்தும் வென்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1.2 கோடியை கடந்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் கொரோனா வைரஸினால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. கடந்த 24 மணி நேரத்துக்குள் அமெரிக்காவில் 61,067 பேர் புதிதாக இனம் காணப்பட்டுள்ளனர். சீனாவின் வுகான் நகரில் கடந்த ஆண்டு இறுதியில் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது உலகின் 216 நாடுகளுக்கு மேல் பரவியுள்ள இந்த வைரஸ் பெரும் மனித இழப்புகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தாக்குதலால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1.24 கோடியை கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் தாக்குதலில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை தாண்டும் நிலையில் குணமடைந்தோர் எண்ணிக்கை 72 லட்சத்தை தாண்டியுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸினால் ஏற்படும் இறப்பு எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளன. கொரோனா கண்காணிப்பு திட்டத்தின்படி அமெரிக்காவில் நேற்று மாத்திரம் குறைந்தது 867 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்திற்குள் அமெரிக்காவில் 61,067 பேர் புதிதாக இனங்காணப்பட்டுள்ளதுடன் இதுவரை 1,35,822 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தமாக 32,19,999 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
கொரோனா வைரஸ் தொற்றினால் அதிக உயிரிழப்புகள் நடந்த நாடுகளின் பட்டியலில் மெக்சிகோ பிரான்ஸை பின்தள்ளி அதிக எண்ணிக்கையிலான இறப்புகளை கொண்ட நாடாக மாறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்திற்குள் மெக்சிகோவில் 6,995 பேர் புதிதாக இனங்காணப்பட்டுள்ளதுடன் 782 பேர் பலியாகியுள்ளனர். மெக்சிகோவில் இதுவரை 33,796 பேர் பலியாகியுள்ளனர். கொரோனா வைரஸ் இறப்பு எண்ணிக்கையை ஐரோப்பாவுடன் ஒப்பிட வேண்டாம் என மெக்சிகன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 25,790 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் 479 பேர் மரணமடைந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இதுவரை 7,94,000 கடந்துள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21,500 தாண்டியுள்ளது. பாகிஸ்தானில் ஒரே நாளில் 61 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு கொரோனாவால் பலியானோர் எண்ணிக்கை 5,000 நெருங்குகிறது. உலக நாடுகளை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் பாகிஸ்தானிலும் வேகமாக பரவி வருகிறது. உலக அளவில் கொரோனா பாதிப்படைந்தோர் பட்டியலில் பாகிஸ்தான் 12வது இடத்தில் உள்ளது. இத்துடன் நமது செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. மீண்டும் நமது பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மாலை 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடியூப் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.